ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நேராக கதைக்கு போவோமா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை குடிநீரால் மாறியவன். பரசுராமன் ஒரு கொள்ளைக்காரர் இருந்தான். அவன் கூட்டாளிகளோடு சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்தான். ஆனாலும் ஏழைகளுக்கெல்லாம் நல்லா உதவி செய்வான். ஒரு முறை கொள்ளையடிச்சிட்ருக்கிறப்ப காவலாளிகள்கிட்ட மாட்டிக்கிற போகிறதுனால எல்லாரும் தப்பிச்சு எல்லாரும் ஒரு பக்கமாக போனாங்களாம். அப்போ பரசு ஒரு காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். இப்போ அந்த காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு சமாதியும் அதுக்கு மேலே ஒரு சின்ன சிவலிங்கம் இருந்ததா. அங்கே ஒரு பாட்டி ஒரு கூடையும் ஒரு குடுவையும் வச்சு உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களாம். இப்போது பரசுராமன் அவனுக்கு அப்படியே ஒரே தாகமாக வேறு இருந்ததா. அந்த பாட்டிக்கிட்ட போய், பாட்டி நீங்கள் எவரோ கவலையில் புலம்பிகிட்ருக்கீங்க, தயவுசெய்து எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க குடிக்கன்னு சொல்லி கேட்டோடனே அந்த பாட்டி, இருப்பா வந்து உட்காருந்தா இந்த பலகாரத்தை சாப்பிட்டு இந்த தண்ணியை குடின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். உடனே அவன் அந்த பலகாரத்தையும் சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சு அப்பாடான்னு சொல்லிட்டு, பாட்டி இப்போ சொல்லுங்கள் நீங்கள் யாருன்னு கேட்டோடனே, நான் என்னப்பா ஒரு வயசான பாட்டி, என்னோடய மகனும் அவனோட மனைவியும் இறந்து போயிட்டாங்கப்பா. இப்போ அவனுடைய மகளுக்கு என்னோடய பேத்திக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ப்பா, அடுத்த வாரம் கல்யாணம், ஆனால் என்கிட்ட ஒரு காசு கூட இல்லை அப்படின்னு சொன்னோடனே, பாட்டி கவலைப்படாதீங்க, என்னோடய தாகத்தை தீர்த்துருக்கீங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன், என் பேர் பரசுராமன், நான் வந்து ஒரு கொள்ளைக்காரன் தான், இருந்தாலும் நான் வாக்கு கொடுக்குறேன், உங்கள் பேத்தி கல்யாணத்தை நான் கண்டிப்பாக நடத்தி வைப்பேன், நானே வருவேன் கல்யாணத்தை நடத்தி வைக்கேன்னு சொன்னானோ. இதை உடனே பாட்டியும் ஊர் முழுக்க போய் சொன்னாங்களா. உடனே இந்த கிராம அதிகாரி என்ன பண்ணாரா, சரி பரசுராமனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வீட்டை சுற்றி காவலாளிகளை போட்டு வச்சாராம். கரெக்டாக கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி அந்த கல்யாணத்துக்கு தேவையான மளிகை சாமான் காய்கறிகள் எல்லாம் வண்டியில் வந்துதான். கல்யாணத்தன்னைக்கு கிராம அதிகாரி எல்லாம் அப்படி காவலாளிகள் எல்லாம் வீட்டை சுற்றி மாறு வேஷத்தில் இருக்காங்களாம். அப்போ பரசுராமனோட கூட்டாளிகளெல்லாம் பரசுராமன் கிட்ட, வேண்டாம் நீ போகாத, நீ போனால் கண்டிப்பாக உன்னை பிடிச்சிடுவாங்க, நீ மாட்டிக்குவன்னு சொல்லவும் பரசுராமன், அதெல்லாம் இல்லை, நான் வாக்கு கொடுத்துட்டேன், அந்த பாட்டி எனக்கு தண்ணி கொடுத்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் போகிறேன் சொல்லிவிட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு நேராக கல்யாணத்துக்குள்ளே போனோன்னா போய் அந்த பாட்டிக்கிட்ட அந்த பேத்திக்கிட்டே நகையை கொடுத்து, இருந்தாங்க பாட்டி உங்கள் பேத்தி கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்கன்னு சொன்ன உடனே அப்போது அந்த கிராம அதிகாரி எல்லோரும் காவலாளிகளாம் அவனை வந்து சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டாங்களாம். அப்போது பரசுராமனும் சண்டையெல்லாம் போட்டான். கடைசியில் அப்போ அந்த கிராம அதிகாரி அவன்கிட்ட சொன்னாராம், பரசு நீ ரொம்ப நல்லவன், ஏன் இந்த கொள்ளை தொழில் செய்கிற, நீ வந்து சரணடைஞ்சிட்டேனா நான் உன்னைய அரசர்கிட்ட கூப்பிட்டு போய் உனக்கு தண்டனையை வந்து குறைச்சி வாங்கித்தரேன், அதுக்கப்புறம் நீ வந்து காவலாளிகளோட சேர்ந்தேன்னா உனக்கும் நல்லதாக தானே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே பரசுராமனுக்கும் சரி அப்படி சொல்லிட்டு சரணடைஞ்சிட்டானா. அவரும் சொன்னபடியே அந்த கிராம அதிகாரியும் பரசுராமனுக்காக பேசி தண்டனையை குறைச்சி வாங்கி கொடுத்தாராம். தண்டனை காலம் முடிஞ்சோடனே பரசுராமனும் காவலாளிகளாக சேர்ந்து அந்த கிராமத்தில் ஒரு நல்ல காவலாளியாக இருந்தானா. பார்த்தீங்களா, தான் மாட்டிக்கவும் தெரிஞ்சால் கூட ஒரு தண்ணி குடிச்சிட்டே அந்த பாட்டிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதவிக்காக தான் மாட்டிப்பேன்னு தெரிஞ்சு கூட வந்து இந்த பரசுராமன் உதவி செஞ்சான். பார்த்தீங்களா, அதுதான் நல்ல மனசு. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.